அதிரடியா சம்சாரியாவ நான் நினைக்கவே இல்ல. இது உனக்கே ஓவரா தெரியல? என்ன பண்றது, கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. என்ன பண்ண முடியும்? பார்த்து ஒண்ணு பிடிச்சு போச்சு, அதான் சட்டு புட்டுன்னு முடிச்சிடலான்னு ஐயரோட வந்துட்டேன். ஐயர, நிச்சயதார்த்தத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் நாள் குறிங்களா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்லயே நான் நாளை குறிச்சு முடிச்சிட்டேன். பரவாயில்லையே, ஐயர் என்னோட ஃபாஸ்டா இருக்காரு. இந்த மாசத்திலேயே நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் வச்சுக்கோங்க. 16ஆம் தேதி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க, 21ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கோங்க. நாள் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தகவலை உடனே பொண்ணாத்துக்கு சொல்லிடுங்க. சரிங்க. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? ஒரு நிமிஷம். என்ன இவ்வளவு குடுக்குறேன்? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க அண்ணே. கீர்த்தி, பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட. இத பாருன்னு நடிக்காத. பொண்ணை பார்த்து போட்டோவும் எடுத்துட்டு என்ன பேச சொல்ற? அதுக்குல நான் பேசினா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான். கண்டிப்பா நினைப்பாங்கன்னு. இவன் என்னடா இப்படி வழிறானேன்னு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? சரி சரி. இந்தா பேசு. போ 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 போ. போனே போ. சரி, ஓகே. ஹலோ, நான் சக்தி பேசுறேன். நான் தாங்க. நான் தானா? யாரு? என்னங்க இப்படி மிரட்டுறீங்க? நான் தாங்க சரத் பேசுறேன். அப்படி பேரு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நல்ல விஷயம் தாங்க. யாருக்கு நல்ல விஷயம்? நமக்கு தாங்க. ஐயர்கிட்ட பேசி நாள் குறிச்சிட்டேன். வர 16ஆம் தேதி நமக்கு நிச்சயதார்த்தம், 21ஆம் தேதி கல்யாணம். யாரை கேட்டு நாளை குறிச்சிங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் நாள் குறிச்சேன். சரின்னு சொன்னா உடனே நாள் குறிச்சிடுவீங்களா? இப்பெல்லாம் முடியாது. இன்னும் 1 வருஷம் போட்டோம். 1 வருஷம்லாம் தாங்காதுங்க. என்னங்க நீங்க இப்படி கல்யாணத்துக்கு அவசரப்படுறத பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. வேற எப்படி நினைக்கிறது? இல்லைங்க, நல்ல விஷயம். லேட் பண்ணாம சட்டுப்புட்டுன்னு முடிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றாங்களா இல்ல நீங்க சொல்றீங்களா? அது எங்க வீட்ல நான் தாங்க பெரியவன். சரி, நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? என்னங்க இதெல்லாம்? எஸ்ன்னு சொல்லுங்க. சரத், நான் அர்ச்சனா பேசுறேன். சொல்லுங்க. நீங்க சொன்ன தேதியிலே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சக்தி பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓ, அதான் நான் பார்த்தேன். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பாதியிலே பேச்சு வராம நின்னு போன குழந்தைங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு கூட பேச்சு வந்திருக்கு. மிஸ்டர் மதன், இந்த மாதிரி கேஸுங்களை பத்தி நெட்ல நிறைய போட்டிருப்பாங்க. நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். என்ன மச்சான், இன்னும் தூங்கலையா? நம்ம குழந்தை பேச வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அதான் எனக்கு தெரிஞ்ச ஃபாரின் டாக்டர் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என் ஒர்க் முடிய லேட் ஆகும், நீ போய் தூங்கு. மச்சான், தங்கம்மாத்த ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? என்ன விஷயமா? அது சக்தி அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைக்கு சக்தி அக்காவை ரொம்ப பிடிச்சிருச்சான். சக்தி அக்காக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால 16ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்களா மச்சான். ஓ, பரவாயில்ல. இப்போது சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள குடும்பத்தோட எல்லாரையும் அங்க வர சொல்லிருக்காங்க. கண்டிப்பா போலாம். நாம போகம்ல? சரி மச்சான், அப்போ நான் போய் தூங்குறேன். நீங்க சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க. என்னடா அப்பா கிட்ட வரியா? தொங்கு கட்டிடா நீ. சரி வா. சரி,
இந்தா இப்படி உட்காந்துக்கோ. Hey, நில்றா. Hey. Hey, சொல்றா. நில்றா நீ. எதுக்குடா வந்த? எதுக்குடா கொஞ்சம் சுத்துற? சொல்றா. சொல்றா. Hey. நில்றா நீ சொல்றா. Hey. 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 நில்றா. தேவிகா. தேவிகா. என்னன்னு ரொம்ப டென்ஷனா இருக்க? என்ன பிரச்சனை?
என்னாச்சு? சொல்லுண்ணே. பிரச்சனையை நான் சொல்லி தான் நீங்க புரிஞ்சுப்பீங்களா? நீங்களா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீ சொல்றது எதுவுமே புரியலண்ணே. எப்படி புரியும்? என் மேல உங்க 2 பேருக்கும் அக்கறை இருந்தா தானே புரியும். என்னாச்சுன்னு? எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்க? அது பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை நான் தானே கொடுக்கணும். அதை நான் பார்க்க வேணாமா? ராத்திரி பூரா தூங்காம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து சக்தி ஸ்கின் டோனுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகும், எந்த மாதிரி டிசைன்ல புடவை எடுக்கணும்னு நான் ஒரு 10 டிசைனை நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் இல்லாம நீங்க 2 பேர் மட்டும் எப்படி போய் புடவை செலக்ட் பண்ண முடியும்? அண்ணே, நேரா வழிக்கு வாண்ணே. எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசுற? இப்ப என்ன நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு நீயும் கூட வரேன்னு சொல்ற, அப்படிதானே? நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும். அதுக்கு ஒரே வார்த்தையில ஜவுளி எடுக்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா உன்னை நாங்க கூட்டிட்டு போக போறோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வேற என்ன பிரச்சனை? அது புடவை எடுக்க சக்தி வரணும்ல, அவதானே புடவையை செலக்ட் பண்ணணும். சரி, கூப்பிடுங்க. ஐயோ, நான் மாட்டேன்பா. பின்ன நாங்கள கூப்பிடுவோம். என்னவோ இவ்வளவு நேரம் வீர வசனம் எல்லாம் பேசுன. கட்டிக்க போறது நீதானே, அதனால நீயே கூப்பிடு, இல்லன்னா வேண்டாம். இல்ல, ஆக்சுவலா இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ரேஷ்மா, எனக்காக உங்க அண்ணிக்கிட்ட நீ பேச. ஆள விடுன, என்னால முடியாது. கீர்த்தி, நீ நான் சொன்னா நீ கேப்பல, நீ போய் பேச. எதுக்குன்னு எங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? சக்தி வரலனா என்ன, நாம போய் எடுத்துட்டு வருவோம். இதுக்காக எவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட? சரி, ஓகே, நானே போன் பண்ணி பேசுறேன். அண்ணா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க அண்ணி கூட பேசும்போது ஸ்பீக்கரை ஆன் பண்ணிட்டு தான் பேசணும். எதுக்கு? எதுக்குன்னா நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கே தெரியுமே. புடவை பத்தி தான் பேச போறேன், வேற எதை பத்தி? அதெல்லாம் முடியாதுன்னு. நீ ஸ்பீக்கர் ஆன் பண்ற, நாங்க கேட்கணும். ஆமா. சரி, இதுதான் உங்க முடிவுனா நான் என்னத்த பண்ண முடியும்? ஷூர். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தாங்க, நான் தான். நான் தானா? அதான் ஷரத்துங்க, ஷரத் நாராயணன். ஓ, சொல்லுங்க. இல்ல, அந்த பக்கம் பேசுறது அர்ச்சனாவா சக்தியான்னு எனக்கு தெரியல, அதான். நீங்க யார் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்க? சக்தி நம்பருக்கு தாங்க ஃபோன் பண்ணேன். அப்புறம் எப்படி அர்ச்சனா பேசுவாங்க? இல்ல, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா கேக்குறது நல்லது இல்ல, அதான். சரி, நான் சக்தி தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அது நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்ல. எடுங்க. செலக்ட் பண்றதுக்கு நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா. இல்லங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து செலக்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான். நான் வரல. இல்லைங்க, நீங்க வந்ததாங்க நல்லா இருக்கும். நீங்க கூட வந்ததா உங்க ரசனை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் முதலே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ என்னங்க பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. நிச்சயதார்த்த புடவையை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எங்க சொல்லுங்க. இதுக்கு வேற வழியே இல்லீங்களா? ஒரு வழியும் இல்ல. என்ன? அப்புறம் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நிச்சயதார்த்த புடவை நல்லா இல்லைன்னா நான் புடவையும் கட்டிக்க மாட்டேன், உங்களையும் கட்டிக்க மாட்டேன். ஐயோ, என்னங்க இப்படி திடீர்னு குண்டெல்லாம் தூக்கி போடுறீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். ஹலோ, இருங்க ஒரு நிமிஷம்.
போனை வைக்காதீங்க. நான் கடைக்கு போயிட்டு ஒரு 10 டிசைன் போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ நீங்க சொல்லுங்க, அதை நான் வாங்கி. ஹலோ ஹலோ அண்ணே, கவலையே படாத. அன்னைக்கு பிடிக்கிற மாதிரி புடவைய செலக்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நீ ஹாப்பியா இரு. அர்ச்சனா, அம்மாடி அர்ச்சனா. என்னத்த? அர்ச்சனா, பொண்ணுரங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சக்திக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சுன்னு சொன்னியா? நேத்து நைட்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைன் போல ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, மறுபடியும் போட்டு பாரு. சக்திக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சுன்னு அவன் கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாத்த. சக்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. சக்திக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு நாளும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்குன்னு சொன்னா சந்தோஷத்துல பறந்து வந்துடுவாரு. சரி சரி சரி, சீக்கிரம் ஃபோன் பண்ணுமா. அர்ச்சனா. மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அர்ச்சனா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. குழந்தைங்க ஜெயஸ்ரீயும் சுபஸ்ரீயும் எப்படி இருக்காங்க? ஆத்தா எப்படி இருக்கு? மாமா, சொல்லு அர்ச்சனா. சக்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. அட, சக்திக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அவருக்கும் சக்தியை பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஃபேமிலி. எல்லாருக்கும் இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு மாமா. நானா? அப்படியா செய்தி? கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ச்சனா, மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு? மாப்பிள்ளை பேரு சரத். சொந்தமா ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. அவருக்கு கீர்த்தின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர். ஓ, இப்ப இங்க டிசிபியை ஜாயின் பண்ணிருக்கா. சரி. பொண்ணு மாப்பிள்ளையும் நேர்ல பார்த்து பேசி அவங்க சம்பந்தத்தையும் சொல்லிட்டாங்க. குட். மாப்பிள்ளை வீட்ல இருந்து நிச்சயதார்த்தத்துக்கு தேதியும் குறிச்சு கொடுத்துட்டாங்க. குட். நல்ல இடமா தான் அமைஞ்சிருக்கு அர்ச்சனா. என் வாழ்த்துக்களை சக்திக்கு உடனே சொல்லிடு. மாமா, அது நீங்களே சக்தி கிட்ட சொல்லிடுங்களே. இருங்க, சக்தி கிட்ட போனை கொடுக்குறேன். குடு குடு குடு. அம்மா அம்மா, சக்தி சக்தி கேட்டுதான் இருக்கா. போனை என்கிட்ட கொடு, நான் கொடுத்தேன். இந்தாங்க. சக்தி, இந்தம்மா பொண்ணுங்க லைன்ல இருக்கா, பேசு பேசு. என்ன சொல்லுங்க மாமா. என் பிரியமான மச்சனைக்கு வாழ்த்துக்கள். டும் 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 பி 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 பி. சும்மா இருங்க மாமா, கேலி பண்ணாதீங்க. நல்லா இருக்கு. இப்ப பண்ணாம எப்ப பண்றதா? சரி, நீங்க எப்ப வரீங்க அது சொல்லுங்க. என் மச்சனைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் கிட்ட நான் எத்தனை முறை வேண்டி இருப்பேன். நான் வராம இருப்பேனா? சரி, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரா? உங்களை மாதிரி வர முடியுமா? ஓகே, இருக்காரு. இத பாருடா. நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா ஒரு ராஜகுமார மாதிரி தான் இருப்பாரு. அர்ச்சனா உனக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணிருப்பா. சரி, அப்படியே வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லு. சரி சரி, மாப்பிள்ளை போட்டோவை உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடு. அதான் நேர்ல வர போறீங்கல்ல. இது பாருங்க மாமா, நிச்சயதார்த்தத்துல இருந்து கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க எங்க கூடயே இருக்கணும். வேலையெல்லாம் காரணம் காட்டி வராம இருந்துடாதீங்க. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, எவ்வளவு முக்கியமான விஷயம். வராம இருப்பேனா? வேலைய தூக்கி போட்டாவது வருவோம்ல. குட் லக் சக்தி. தேங்க்ஸ். ஓகே, பை. பை. சொல்லுங்கண்ணே, அவன் எப்படி இருந்தான்? அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு, செகப்பா இருந்தான், லீனா இருந்தான். என்ன ஒரு 24-25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்கும். அது அவனை இருட்டில் பார்த்தனா எனக்கு அவனோட ஃபேஸு கரெக்டாக தெரியல. பட் நேரில் பார்த்தனா கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தா? யோசிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். நான் அந்த கூட்டத்துல பார்த்ததுனால எனக்கு முகம் மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால எனக்கு ஃபேஸ் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நல்லா ஃபேரா இருந்தான், தாடி வச்சிருந்தான், ஹேரை வந்து ஷார்ட்டா கட் பண்ணியிருந்தான். அவ்வளவுதான். சரிங்க,
அவனுடைய டயக்ராமை நான் ரஃபா வரைகிறேன் பாருங்க. அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தல அண்ட் தல ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் இந்த டேட்டை நாங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா எப்படி ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருக்குது, அன்றைக்கி பிறந்தவங்களாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா February 1 நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம்.